சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பப்பை சப்போர்ட்டுங்கிறாங்க. எனக்கு அழைப்பு வந்து விட்டது அப்படிங்கிறாங்க. ராமா அப்படியா? எல்லாம் உனக்காக தான் பெட்டி, எல்லாம் உனக்காக தான் பெட்டி. அப்படியா? ஓகே ஓகே. யாருன்னு தெரில, நல்லா பேசுகிறீங்க, ஜாலியாக பண்ணுறீங்க, சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட்டு. செல்வதீபா வந்திருக்காங்க, வாங்க வாங்க, வெல்கம் டு மை லைவ். என்ன சிம்பிளாக மாற்றி போடுறீங்க ஐடி? என்ன ஐடி ஏதோ மாற்றிருக்கீங்களா? வேறு மாதிரிலாம் இருக்கும் உங்கள் பேர். சரி வாங்க வாங்க, வெல்கம் டு மை லைவ் அக்கா. ஆமாம் ஆயிஷா அப்படிங்கிறாங்க. பப்பாளி வணக்கம் ஆள் சொல்கிறாங்க, லைக் டான்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்கள் ஸ்டைலு. ஓகே ஓகே, பூ கொடுத்துருக்கீங்க, பொக்கே கொடுத்துருக்கீங்க. தீபா சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க. சாசாமா குடலா பெட்டி கடையை தூக்கு, குடலா பெட்டி கடையை தூக்கு. பெட்டி கடையை தூக்க முடியாது பெட்டி, என்ன மாதிரி நீயும் புலம்புவ பாரு ஒரு நாள். ஜீம் பூம் பா. ஏய், நான்லாம் என் பொண்டாட்டியை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு, புரியுதா? நான்லாம் புலம்ப மாட்டேன், ஒரு நாளும் புலம்ப மாட்டேன். எனக்கு நிறைய குடலே, நான் கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நிறைய புரிதல் இருக்குது வாழ்க்கையில், புரியுதா? நான் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். காசு பணம்லாம் சந்தோஷத்துக்கு தேவையே கிடையாது. காசு பணம்லாம் மயிரே போச்சு, சரியா? அது வேற, அந்த உலகமே வேற. பொண்டாட்டி கிடைச்சா கண்டிப்பாக குடல். நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன், நான் ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி இருந்தனாலும் நான் வந்து லைவில் சொல்கிறேன், ஒருவேளை எனக்கு சான்ஸ் கிடச்சி எனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சதுனாலும் அதையும் நான் உன்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. தீபா சிஸ்டர், சாசா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க. குடலே, உன் மனைவிட்ட அடி வாங்குவியா? சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் உன் புருஷனை நீ அடிக்கவே மாட்டியா பப்பாளி? அப்படியே சீன் போடுற, நீ தான் எகிரி எகிரி உதப்பிய, எனக்கு தெரியுமே உன்னை பற்றி. தீபாமா வணக்கம் சொல்கிறாங்க. குடல் கறி. தீபா சிஸ்டர் சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சாசாமா பாய் கிருஷ்ணா சொல்கிறாங்க. சாசாமா முருகன் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பிரதாப்பு, பாப்பா ஃபோட்டோ வைக்கக்கூடாது அதான். ஓ, பாப்பா ஃபோட்டோ வச்சுருந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன ஒருவரும் இல்லாமல் போனால் உனக்கு என்ன நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ராமா அது யார் கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க. சாசா ஆமாம் பப்பாளி, வேலைக்கு நேரம் ஆச்சு போயான்னு அடிக்கிறா பப்பாளி. ராமகிருஷ்ணா வணக்கம் சொல்கிறாங்க. செல்வதீபாக்கா. தீபா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க. ராமா ஆயிஷான்னு முறைக்கிறாங்க. குடல் கறியும் நைஸ் தோசையும் வணக்கம் சொல்கிறாங்க. யோ பெட்டி, இதெல்லாம் எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிற, காமெடியாக பேசியா? அப்படி இல்லை நண்பா, இன்றைக்கெலாம் நிறைய புரிதல் இல்லை. நேற்று ஒரு லைவ் பார்த்தேன், அதுலேருந்து எனக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்குது, அதனால் சீரியஸாக சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஐயா குடலை, அடிக்கிற கை தான் அணைக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும் அப்படின்னு சிரிக்கிறாங்க பப்பாளி. உண்மைதான் உண்மைதான். ஏமா பப்பாளி, லைவ் ஆரம்பத்தில் வந்து என் கழுத்தை திருப்புவேன்னு சொன்னேன், இப்போ கொஞ்சம் கழுத்து வலிக்குது சாமி, வந்து திருப்பி விடு. என் பொண்டாட்டி அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை, ஒரு கமாண்டுக்காக பேசுகிறேயா. அது தெரியாது பாரு, எங்களுக்கு தெரியாது. அடி வாங்கினா வெளியே சொல்லுவியா நீ? ஐயா பெட்டி ஐயா, நான் அடிக்கிறத பார்த்தீங்களா? நீ எகிரி எகிரி மிதிப்ப, நீ கோவை சரளாக்கு மோசம். நான் அப்படிதான் இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன் பப்பாளியை. இது வரைக்கும் நான் பார்த்த பப்பாளியை வந்து என்னால் சீரியஸாக பார்க்க முடியாது, காமெடி பீஸ் தான். ஆனால் எகிரி எகிரி மிதிப்பா, அதில் மட்டும் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒரு நாள் சொன்னையில் விட்டுட்டு போயிட்டாரு, வண்டியில் கூட விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னில, நிலவக்கா லைவில், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, சிரிச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து நான் பப்பாளியை ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். உன் பேச்சுக்கும் உன் ஸ்டைலுக்கும் பப்பாளி, நீ எகிரி எகிரி மிதிச்சாதான் நல்லாயிருக்கும், அடி வாங்கினா நல்லா இருக்காது. ஒருவேளை நீ இப்படி கேட்குறனால நான் சொல்கிறேன், ஒருவேளை அடி வாங்கினீங்கன்னா திருப்பி அடிச்சுப்பாரு, ரொம்ப அருமையாக இருக்கும். அட நீ வேற பப்பாளி, நம்ம வாழ்க்கையே ராஜா பகவத் மாதிரி. யாருப்பா ராஜா பகவத்? எனக்கு தெரியாதியா. வாங்க வாங்க வாங்க,
யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க.